الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. அப்போ சுனன் நசாயி கிதாபுன் நிக்காஹ் சிஹாவ் சித்தாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட டாப் 6 இருக்கக்கூடிய கிதாபுகளில் ஏற்கனவே நம்ம திருமிதி அபூதாவுதை போன வருஷம் பார்த்துட்டோம். அதில் சில பாபுகளை ஓதி அந்த கிதாபுடைய போங்குகளை நம்ம விளங்கிக்கிட்டோம். அந்த வரிசையில் இந்த வருஷம் இப்னு மாஜா சுனன் நசாயியில் ஃபஸ்ட்டு சுனன் நசாயி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சிஹாவ் சித்தால மற்ற மதரசாக்களில் 7 ஜும்ராவில் புகாரி முஸ்லீம் மட்டும் 7ஆம் ஜும்ராவில் வச்சுருப்பாங்க. மிஷ்காத்தை 2 வருஷமோ என்னமோ ஓதி கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய மதரசாவை பாடத்திட்டத்தை உருவாக்கினவங்க எல்லாரும் ஃபாசில் ஓத போகிறதில்ல, ஓதி முடிச்சுட்டு. அதனால் அந்த 7 வருஷத்துக்குள்ளேயே சிஹாவ் சித்தாவை அவங்க டச் பண்ணிடணுன்ற அந்த அடிப்படையில் பாடத்திட்டத்தை முன்னாடியே அமைச்சிருக்காங்க. மிஷ்காத்தை 2 வருஷம் முழுசாக ஓதணும்னு இல்லாமல் 4ஆம் ஜும்ராவில் மட்டும் மிஷ்காத்தை வச்சுட்டு அது பிறகு ஒவ்வொரு அடுத்து வரக்கூடிய 3 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 சிஹாவ் சித்தாவுடைய கிதாபை வச்சு அந்த கிதாபுடைய ஒரு பாபு ஓதினாலே அந்த கிதாபுடைய ஒரு போங்க என்னன்னு தெரிஞ்சிடும். இல்லைன்னா வாழ்க்கையில் திருமதினா என்னன்னே தெரியாது. இப்போ வேறு மதுசால ஓதன ஆளுங்களுக்கெல்லாம் திருமதி எப்படி இருக்குன்னு தெரியாது. அது ஃபாசில் ஓதிருந்தால் தெரிஞ்சிருக்கும் தௌரை ஹதீஸ், இல்லைன்னா திருமதி எப்படி இருக்கும், அதனுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. இப்போ அந்த அடிப்படையில் நமக்கு சிஹாவ் சித்தாவையும் கவர் பண்ணும் விதமாக பாடத்திட்டம் அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம திருமிதி அபூதாவுதில் ஓதாத பாபு இந்த சுனன் நசாயியில் வச்சுருக்காங்க. அதான் கிதாபுன் நிக்காஹ இந்த கிதாபில் வச்சுருக்காங்க. கிதாபுன் நிக்காஹ் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம். சுனன் நசாயி சுனன் என்ற வார்த்தை எந்த கிதாபுகளுக்கு பயன்படுத்தப்படுது, எந்த கிதாபுகளுடைய தலைப்புகள் ஃபிக்ஹின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு பேர் சுனன்னு சொல்லுவோம். தஹாரத்து, சலாத்து. அப்போ இதுவும் அந்த அடிப்படையில் பாபுகள் அமைக்கப்பட்டதுனால இதற்கு பெயர் சுனன். கிதாபு நிக்காஹில் ஃபஸ்ட்டு பாடம் பாபு திக்ரி அம்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நிக்காஹி வ அஸ்வாஜிஹி. அதானே பாபு திக்ரி அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நிக்காஹ். நிக்காவுடைய விஷயத்தில் ரசூலுல்லாவுடைய விஷயத்தை பற்றியும் வ அஸ்வாஜிஹி அவருடைய மனைவிமார்களுடைய விஷயத்தை பற்றியும் வமா அபாஹல்லாஹு லி நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிக்காவுடைய விஷயத்தில் நபிக்கு அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கினானோ வ ஹலரஹு அலா ஹல்கிஹி படைப்பினங்களுக்கு நபி அல்லாத மற்ற படைப்பினங்களுக்கு அல்லாஹ் தடுத்து நபிக்கு ஹலாலாக்கிய ஒன்று. நிக்காவுடைய விஷயத்தில் மற்ற படைப்பினங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், ரசூலுல்லாவுக்கு ஒரு சட்டத்தை அல்லாஹ் வச்சுருந்தான். அதை தான் அங்கே சொல்கிறாங்க மா அபாஹல்லாஹு லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முபாஹாக்கிய ஹலாலாக்கிய ஒன்று. வ ஹதரஹு அலா ஹல்கிஹி ஹதரன நஹியன் அர்த்தம். ஜியாதத்தன் ஃபி கராமாத்திஹி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவை சங்கைப்படுத்துகிற விஷயத்திலே அதிகப்படுத்தும் விதமாகவும் ஓ தன்பீகன் லி ஃபலீலத்திஹி அவருடைய சிறப்பை உணர்த்தும் விதமாகவும். தன்பீகனா உணர்த்தும் விதமாக, ஃபலீலத்துனா சிறப்பு, ரசூலுல்லாவுடைய சிறப்பை உணர்த்தும் விதமாகவும் ரசூலுல்லாவுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தும் விதமாகவும் படைப்பினங்களுக்கு தடுத்து நபிக்கு மட்டும் ஹலாலாக்கிய ஒன்றை பற்றி இந்த பாடத்தில் சொல்கிறாங்க. நிக்காவுடைய விஷயத்தில் ரசூலுல்லாவுக்கு சில இதுகள் இருந்துச்சு, அதை இங்கே சொல்கிறாங்க.
ஃபஸ்ட்டு அக்பர்னா அபூ தாவூத் அதானே. சுலைமான் இப்னு சைஃப் கால ஹதஸ்னா ஜாஃபர் இப்னு அவுன் கால அன்பானா இப்னு ஜுரைஜ் அன் அத்தா கால ஹலர்னா மா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவோடு நாங்கள் ஆஜரானோம். எங்கள் ஜனாசத்தை மைமூனத்தை ஜவுஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய மனைவியான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவோடு நாங்கள் ஆஜரானோம். எந்த இடத்துல? பி ஷரீஃப். ஷரீஃப் என்கிற இடத்துல நபியினுடைய மனைவியான மைமூனா அவருடைய ஜனாசாவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவோடு நாங்கள் ஆஜரானோம். ஃபகால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹாதிஹி மைமூனத், இவங்க தான் மைமூனா, இதா ரஃபஅத்தும் ஜனாசத்தஹா, அவருடைய ஜனாசாவை நீங்கள் உயர்த்தினால் தூக்கினால், ஃபலா துஸஅஸிஊஹா வலா துஸல்ஸிலூஹா, ஆட்ட வேண்டாம். துஸஅஸிஊஹானா என்ன அர்த்தம்? ஆட்ட வேண்டாம். வலா துஸல்ஸிலூஹா, குலுக்கவும் வேண்டாம். ஆட்டவும் வேண்டாம், குலுக்கவும் வேண்டாம், கவனமாக கொண்டு போங்க. ஃபஇன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கான மஅஹு திஸ்உ நிஸ்வத்தின், ரசூலுல்லாஹ்விற்கு 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். ஃபகான யக்ஸிமு லி ஸமானின் வ வாஹிதத்துன், ஃபகான யக்ஸிமு லி சமானின், 9 பேரில் 8 பேருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? தங்களுடைய நேரத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் 9 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்குனாங்க. ஒரு நாள் இங்கே, ஒரு நாள் இவங்க வீட்டில் அப்படின்ட்டு 8 பேருக்கு நேரத்தை ஒதுக்குனாங்க. ஓ வாஹிதத்துன் லம் யகுன் யக்ஸிமு லஹா, அந்த 9 பேரில் ஒருத்தருக்கு அவங்க என்ன செய்யலை? பங்கிட்டு கொடுக்கலை நேரத்தை. அது யார்? சௌதான்றவங்க. சௌதான்ற மனைவிக்கு ரசூலுல்லாஹ் நேரத்தை பங்கிடும் போது பங்கிட்டு கொடுக்கல. ஏன்னா சௌதா அம்மையார் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய நேரத்தை ஆயிஷா நாயிக்கு என்ன செஞ்சுருந்தாங்க? விட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பங்கு, அந்த நேர பங்கீட்டில் 8 பேருக்கு தான் நேரத்தை பங்கிட்டு இருந்தாங்க. சௌதா ரலியல்லாஹு அவங்க மட்டும், அன்ஹாவுக்கு மட்டும் நேரத்தை பங்கிடலை. அப்போ ரசூலுல்லாவுக்கு அந்த 9 மனைவிமார்கள் அப்படின்றது ரசூலுல்லாவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான விஷயம். இது வேறு யாருக்கும் என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படலை. இது என்ன ஏது ஏன் இப்படி 9 அதுக்கு பல காரணங்களை என்ன செய்கிறாங்க? இதை குறைப்படுத்தக்கூடியவர்கள், பிடிக்காதவங்க குறைப்படுத்துகிறாங்க. இது நியாயம்தான். இதில் ஒரு நல்ல காரணங்கள் இருக்குது அப்படின்றதையும் சில பேர் விரிவுரைகளில் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. கீழே கூட லைப்ரரியில் நிறைய புக்கு இருக்குது, பார்த்துறீங்களா? எஸ்எஸ் அப்துல் காதர் பார்க்கவேண்டு அந்த க்ரீன் கலரில் இருக்கும், இந்த இவ்வளோ பெருசு. அதில் இதுக்கான ரீசன்கள் என்னென்ன, இச்சைக்காக முடித்தார்களா, எந்த அடிப்படையில் முடித்தார்கள், முடிக்கப்பட்ட மனைவிமார்கள் பெரும்பான்மையானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், இதனுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய இதனுடைய இது என்னன்றதை அது அவங்க அதை விளக்கி அதை சொல்கிறாங்க. அதை கண்டிப்பாக எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். எதை? இந்த காரணத்தை. அப்போ இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் தனிப்பட்டு கொடுக்கப்பட்டு சிறப்பு. உம்மத்தில் யாருக்கும் என்ன கிடையாது? இது ஹலால் கிடையாது, இது தடுக்கப்பட்டது. டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? இன்னும் முறைப்பாக இருக்குது. ரசூலுல்லாஹ் 9 மனைவி, நானும் 9 மனைவியை முடிச்சுக்குவேன்ட்டு இறங்கிடக்கூடாது. ஒன்றுக்கே நமக்கு செருப்படி விழுகும். புரிஞ்சா? அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு மனைவியை சமாளிக்கிறதுலையே. ஒன்றை சமாளிக்கிறதுல என்ன இருக்குது? அவ்வளோ பிரச்சனை இருக்குது. 9 இறங்கினேன்னா அவனை பிரிச்சுருவாங்க, தொடப்பக்கட்டை தான். அப்போ அக்பர்னி இப்ராஹிம்னு யாக்கூப் கால ஹதஸ்னா இப்னு அபி மரியம் கால அன்பனா சுஃபியான் கால ஹதஸ்னி அம்ர் இப்னு தீனார் அன் அத்தா அன் இப்னு அப்பாஸ் கால துவஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. வஇந்தஹு திஸ்ஸு நிஸ்வத்தின், 9 மனைவிமார்கள் அவரிடத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்திலே யுசீபுஹுன்ன இல்லா சௌதா, எல்லாரிடத்திலேயும் அவர்கள் தாம்பத்திய உறவிலே
இருந்தார்கள். இல்லா சௌதாவை தவிர ஃபைன்னஹா வஹபத் யௌமஹா வ லைலத்தஹா லி ஆயிஷா. சௌதா அம்மையார் தன்னுடைய அந்த பங்கீட்டை ஆயிஷா நாயிக்கு, தன்னுடைய பகலையும் இரவையும் ஆயிஷா நாயிக்கு அவர்கள் அன்பளிப்பாக அதை கொடுத்துட்டாங்க அந்த நேரத்தை. அக்பர்னா இஸ்மாயில் இப்னு மஸ்ஊத் அன் யஸீத் வஹு இப்னு ஸுரை' قال حدثنا سعيد عن قتادة أن أنسا حدثهم أن النبي صلى الله عليه وسلم. என்ன தௌஃபீக், நாளைக்கு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்துட்டு வந்து நாளைக்கு கிளாஸில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் உட்காந்து حدثنا سعيد عن قتادة أن أنسا حدثهم أن النبي صلى الله عليه وسلم நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிசாஇஹி ஃபில் லைலத்தில் வாஹிதத்தி, ஒரே இரவிலேயே தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே அவர்கள் சுற்றி வருவார்கள். வலஹு யௌமஇதின் திஸ்ஸூன நிஸ்வத்தின், அந்த நேரத்தில் அவர்களுக்கு 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். எல்லாரையும் சந்திப்பாங்க, எல்லார் வீட்டுக்கும் செல்வார்கள். இப்போ இதெல்லாம் ரசூலுல்லாவுக்கும் 9 மனைவி இருந்தது, இது நமக்கு இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஹதீஸை பின்பற்றக்கூடாது, சுன்னத்தை தான் பின்பற்றணும். எது ரசூலுல்லா இதை பின்பற்றுங்கன்னு வழிமுறையாக காட்டி சென்றிருக்கிறா அதை தான் பின்பற்றணும். ஏன்னா ஹதீஸ் என்பது ஆமான வார்த்தை, எல்லாமே வரும். ஹதீஸை பின்பற்றணும் அப்படின்ட்டு அப்போ இதை பின்பற்றணும்னு வந்துடும். ஹதீஸில் எது சுன்னத்தோ, நாம் பின்பற்ற வேண்டும் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அதை தான் பின்பற்றணும். அக்பர்னா முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு முபாரக் அல் முஹர்ரிமியு قال حدثنا أبو أسامة عن هشام بن عروة عن أبيه عن عائشة قالت كنت أغار على اللاتي وهبن أنفسهن للنبي صلى الله عليه وسلم. குந்து நான் இருந்தேன், அகாரு பொறாமைப்படுபவராக நான் இருந்தேன், அலல் லாத்தி சில பெண்களின் மீது. எப்படிப்பட்ட பெண்கள்? வஹப்ன அன்ஃபுஸஹுன்ன லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹர் இல்லாமல் திருமணத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட. நம்ம சொன்னோம், ஒரு பெண்ணை வந்து மஹர் இருந்தால் தான் முடிக்கணும், மஹர் கொடுத்து தான் முடிக்கணும். ரசூலுல்லாஹ் சில பெண்கள் அவங்க தன்னை வந்து என்ன செஞ்சாங்க, மஹர் இல்லாமல் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கக்கூடியதை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சுருந்தான், அனுமதி தந்திருந்தான். அதை காட்டுறதுக்கு இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சில பெண்கள் என்ன செஞ்சாங்க, தன்னை மஹர் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து கொண்டார்களே, அவர்களை பார்த்து நான் என்ன செய்தேன், பொறாமைப்படுவது உண்டு. ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. ஃபஅகூலு நான் சொல்வேன், ஃபஅகூலு நான் கேட்பேன், அவ தஹபுல் ஹுர்ரத்து ஒரு சுதந்திரமான பெண் தன்னை அர்ப்பணிப்பாளா, நப்சஹா தன்னுடைய நப்சை ஒரு சுதந்திரமான பெண் போய் என்ன செய்வாளா, அர்ப்பணிப்பாளா என்று நான் கேட்பேன். பார்த்தா ஃபஅன்ஸல் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி விட்டான். ஆயிஷா நாயி, நான் பொறாமவும் படுறேன், இருந்தாலும் ஒரு சுதந்திரமான பெண் இப்படி போய் மஹர் இந்த இது இல்லாமல் அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குனா, துர்ஜி மன் தஷாவ் மின் ஹுன்ன. என்ன அர்த்தம்? நீங்கள் விரும்பியவரை நீங்கள் என்ன செய்யலாம், தள்ளி வைக்கலாம். அவங்கள என்ன செய்யலாம், மனைவிமார்களில் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள என்ன செஞ்சிடலாம், இவங்களோட வாழ மட்டும் தள்ளி வைக்கலாம். வத்துவி இலைக்க மன் தஷா, நீங்கள் விரும்பியவர்களை உங்களுடன் சேர்த்தும் கொள்ளலாம்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இந்த பெண்களிலிருந்து அது மனைவிமானது, பெண்களிலிருந்து நீங்கள் விரும்பியவரை நீங்கள் உங்களை விட்டு என்ன செய்யலாம், விலக்கியும் தள்ளியும் வைக்கலாம், உங்களின் பக்கம் சேர்த்தும் வைக்கலாம்னு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். குல்து நான் சொன்னேன், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அரா ரப்பக இல்லா யுசாரி உலக ஃபி ஹவாக்க,
உங்களுடைய விருப்பத்தை, தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் ரொம்ப வேகமாக செயல்படுகிறான் என்பதை நான் காண்கிறேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. பார்க்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்க்கிறேன். இப்போ தான் நான் சொன்னேன், என்னடா இப்படிலாம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரசூலுல்லாவுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு அல்லாஹ் உடனே என்ன செஞ்சுட்டான்? ஆயிஷா நாயகி இப்படி சொல்கிறாங்க, அது எப்படி இப்படி செய்வாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும் போது அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கி அது ரசூலுல்லாவுக்கு ரைட்ஸ் உண்டுன்றதை இந்த வசனத்தின் வழியாக துர்ஜி மன் தஷாவு மின்ஹுன்ன ஒ துவி இலைக்க மன் தஷாவுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? வசனத்தை இறக்கிட்டான். அக்பர்னா முஹம்மது பின் அப்துல்லா பின் யசீத் அல் முக்ரியோ قال حدثنا سفيان قال حدثنا أبو حازم عن سهل بن سعد قال أنا في القوم. சஹல் பின் சஅத் சொல்கிறாங்க, நான் அந்த சஹாபி, நான் சஹாபாக்கள் கூட்டத்தோடு இருந்தேன். இது காலத்து இம்ரஅத்துன், ஒரு பெண் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இன்னி கது வஹப்து நஃப்ஸி லக்க யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் என்னை நான் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்ன செய்கிறேன்? உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன்றாங்க ஒரு பெண். ஃபரஃபிய ரஅயக், என்னுடைய விஷயத்தில் உங்களுடைய கருத்து நீங்கள் என்னன்னு பாருங்கள், உங்களை நான் என்ன செய்கிறேன், நீங்கள் என்ன கருதுறீங்க என்று பாருங்கள். ஃபரா பாருங்கள், ஃபி என்னுடைய விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இப்படி ஏகப்பட்ட பெண்கள் வந்தாங்க. ரசூல்லா ஹிதுமத் செய்யணும், ரசூல்லா அப்படி உதவியாக இருக்கணும்னு. ஃபகாம ரஜுலுன், ஒரு மனிதர் எந்திரித்தார். ஃபகால சொன்னார், ஜவ்விஜ்னீஹா யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்ணை எனக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள். ஃபகால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுஹப், நீ போய் ஃபத்துலுப் தேடு, ஒலவ் ஹாத்தம மின் ஹதீத், ஒரு இரும்பிலாலான மோதிரத்தையாவது மஹரா தேடி கொண்டு வா, அப்போ தான் திருமணம் முடிச்சு தர முடியும். ஃபதஹபா, அவர் போனார். ஃபலம் யஜிது ஷையன், என்ன செய்யலை, எந்த கிடைக்கல. ஒலா ஹாத்தமின் ஹதீத், ஒரு இரும்பு மோதிரம் கூட அவர்கிட்ட இல்லை மகர் கொடுக்கறதுக்கு. அப்போ நான் ஃபகால ரசூல்லா கேட்டாங்க, மஅக்கமின் சூரில் குர்ஆனி ஷையுன், குர்ஆனுடைய சூறாக்கள்லேருந்து ஏதேனும் உனக்கு மனனமாக தெரியுமா, உன்கிட்ட இருக்கா, மெமரியாக இருக்கா? கால நாம் யா ரசூல்லா, இந்த சூரா சிலது மனப்பாடமாக இருக்குது. இப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஃபஸவ்வஜஹு, ரசூல்லா திருமணம் முடித்து வைத்தார்கள். யாரை? பிஹா, அந்த பெண்ணை கொண்டு. மாஹு மின் சூரில் குர்ஆன், எதை வைத்து? அந்த குர்ஆன், இவர் மனப்பாடம் பண்ண குர்ஆனுடைய வசனங்களை மஹராக வைத்து திருமணம் முடித்து வைத்தார்கள். மஹர் எப்படி இருக்கணுன்றதுல இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது, அப்படி தானே? ஹனஃபியில் இருக்குது, ஷாஃபியில் ஒரு இது இருக்குது. அப்போ எதை வேணால் மஹராக வைக்கலான்னு ஷாஃபி இமாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அது பின்னாடி வரும். அப்படின்னும் போது இந்த ஹதீஸை அவங்க ஆதாரமாக என்ன காட்டுறாங்க? குர்ஆனுடைய மனனமான வசனங்களை மஹராக வைத்து திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாத யார் திருமணம் முடித்தாலும் மஹர் என்னது? கட்டாய கொடை. அது ஆத்தூன் என்னது வருதில்லை, பெண்களுக்கு நீங்கள் அந்த அன்பளிப்பு நிகழாவை என்ன செய்யுங்கள், சதகாத்தின் நெஹலத்தன் வருது. இப்போ அந்த ஆயத்து வந்து என்ன சொல்லுது? கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள ஒரு சிறப்பு. இல்யாஸ் மோலா கீழே இருக்காருன்னா, சரி. பாபு மா இஃப்தர் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹர்ரமஹு அலா ஹல்கிஹி லி யஸீதஹு இன்ஷா அல்லாஹு குர்பத்தன் இலைஹி. அதானே? ரசூலுல்லாஹ்வின் மீது அல்லாஹ் ஃபரலாக்கிய ஒன்று, வ ஹர்ரமு அலா ஹல்கிஹி, படைப்பினங்களுக்கு மீது ஹராமாக்கிய ஒன்று, லி யஸீதஹு இன்ஷா அல்லாஹு குர்பத்தன் இலைஹி, அல்லாஹ் நாடினால் தன் பக்கம் நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக படைப்பினின் மீது ஹராமாக்கி ரசூலுல்லாஹ்வின் மீது வரலாக்கிய ஒன்று. அது என்னென்ன அப்படின்றது இதில் பார்க்குறாங்க.
அக்பர்னா முஹம்மது பின் யஹ்யா பின் அப்துல்லா பின் ஹாலித் நைசாபூரி கால ஹதசனா முஹம்மது பின் மூசா இப்னு அயுன் கால ஹதசனா அபி அன் மஅமர் அன் ஸுஹ்ரி கால ஹதசனா அபு சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் அன் ஆயிஷா ஜௌஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னா அக்பரத்து அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹா ஹீன அமரஹுல்லாஹு தஆலா யுஹய்யிர அஸ்வாஜஹு. நிச்சயமா ரசூலுல்லா வந்தார்கள். ஜாஹா யாரிடத்துல? ஆயிஷா நாய் இடத்துல வந்தார்கள். எப்போ வந்தாங்க? ஹீன அமரஹுல்லாஹு தஆலா அல்லாஹ் கட்டளையிட்ட போது ஐயோ ஹையர் அஸ்வாஜஹும் தன்னுடைய மனைவிமார்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலே, தன்னுடைய மனைவிமார்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் கொடுத்த நேரத்திலே ரசூலுல்லா தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த நேரத்தில் ரசூலுல்லா இடத்துல வந்தார்கள். காலத்து ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, ஃபபதஅ பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா என்னிடமிருந்தே தொடங்கினார்கள். ஃபகால இன்னி தாக்கிருன் லக்கி அம்ரன், நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லப் போகின்றேன். இது எப்போ உள்ள சம்பவம்டா, அந்த காசு கேட்பாங்கல்ல மனைவிமார்கள்லாம் ரசூலுல்லாட்ட, எனக்கு நீங்கள் கொடுக்குறது பத்தலைன்னும் போது ஒரு பிரச்சனை வரும். ரசூலுல்லா கொஞ்ச நாளைக்கு யார் வீட்டுக்குமே போகாமல் இருப்பாங்க தெரியுமா? அப்போ அந்த விஷயத்தை தான் இதில் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா முதல்ல என்கிட்டருந்து ஆரம்பிக்கிறாங்க, நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், ஃபலா அலைக்கி அல்லா து அஜ்ஜிலி ஹத்தா தஸ்தஅமிரி அபவைக்கி, உன்னுடைய பெற்றோர்களிடத்தில், இஸ்தியமார்னா என்னது? கலந்து ஆலோசிக்கும் வரை, உன்னுடைய பெற்றோரிடத்தில் கலந்து ஆலோசிக்கும் வரை நீ அவசரப்பட்டு எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், பதில் அளிக்க அவசரப்பட வேண்டாம். அல்லா து அஜ்ஜிலின்னா என்ன அர்த்தம்? அவசரம்லாம் படாத. அத்தா தஸ்தஅமிரி அபவைக்கி, உன்னுடைய பெற்றோரிடத்தில் நீ கலந்து ஆலோசிக்கும் வர அவசரப்பட்டு எந்த பதிலாம் சொல்ல வேணாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்ந்து வாழ்கிறது பிரிஞ்சிடலாமான்ற மாதிரி. அப்போ காலத்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கதை அலிம திட்டமாக ரசூலுல்லாவுக்கு தெரியும். என்ன தெரியும்? அண்ணா அபவைய லாய முருடி பி ஃபிராக்கி, எங்கள் அத்தா அம்மா வந்து ரசூலுல்லாவை பிரியறத என்ன செய்ய மாட்டாங்க, ஏவ மாட்டாங்கன்றது ரசூலுல்லாவுக்கு தெரியும். இருந்தாலும் இப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்காத, நீ வந்து உடைய பெற்றோர் இடத்துல நீ கலந்து ஆலோசித்து நீ என்ன செய்ய, முடிவெடு, அவசரப்படாத. சும்மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்கான்? யா ஐயுஹன் நபியு, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உன்னுடைய மனைவிமாரிடத்தில் நீ சொல்லுங்கள், இன் குந்தன்ன துரிதினல் ஹயாத்த துன்யா வ ஜீனதஹா, இந்த உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினால், ஃபதஆலைன, வாங்க, உம்மத்தி குன்ன, அதை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு அந்த பிழைப்பு தொகையை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். காசு தானே உங்களுக்கு வேணும், அதுதான் உங்களுக்கு வேணும்டா. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையும் அதனுடைய அலங்காரத்தையும் விரும்பினா நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் என்ன செஞ்சிட்றேன், நீங்கள் விரும்புகிறத கொடுத்துட்றேன். அந்த ஆயத்துடைய தொடர்ச்சி எப்படி வருது? மொத்தக்குன்ன சர்ரியுன்ன, அப்புறம் அவன் என்ன செய்யற, உங்களை கொடுத்து உங்களை என்ன செஞ்சிடறேன், விலக்கி வச்சிடறன்ற மாதிரி கருத்தில் சொல்லப்படுது. உடனே குல்துஃபி ஹாதா, உடனே நான் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நான் சொன்ன இந்த விஷயத்தில் அஸ்தமிரு அபவைய, நான் இதை போய்
என்னுடைய பெற்றோர்கள்ட்ட கலந்து ஆலோசிக்கணுமா? சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஃப இன்னி உரீதுல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆஹிரா. நான் அல்லாஹ்வை ரசூலையும் தான் நாடுறேன், இந்த துன்யாவுடைய ஜீனத்தையோ வாழ்க்கை அலங்காரத்தையோ நான் நாடலை, அல்லாஹ் ரசூலை தான் நாடுறேன், நிரந்தர மறுமையுடைய வாழ்க்கையை தான் நான் நாடுறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ன செஞ்சிடறாங்க, நல்ல பதிலை சொல்லிடுறாங்க. யார்? ஆயிஷா நாயகி. இன்றைக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. சரி நான் போயிட்டு வரேன்ருவாங்க, மத்தி குண்டனா போயிட்டு வா அப்படின்ட்டுருவாங்க. என்ன, ஏன்னா அவங்க மனைவிமார்கள்ல ரசூல்லா இந்த தீனுக்காக அவங்க தன்னை அர்ப்பணிக்கிற போது அவங்க சப்போர்ட் பண்ணணும். இது எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒருத்தர் வந்து நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை காரணமாக காட்டி என்ன செய்ய முடியாது. இதை பேஸ் பண்ணி அவர் என்ன செஞ்சிட முடியாது. நான் மனைவிமார்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு சீனத்து இதுதான் வேணுமா அப்போ போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவைன்னு செஞ்சு தான் ஆகணும். இதுவும் அந்த புக்கில் வருது, இது சம்மந்தப்பட்ட அந்த நடந்துச்சுல்ல அதுவும் வருது. எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக முத்தாலா செஞ்சு எனக்கு சொல்கிறீங்க எங்களுக்கு. அக்பர்னா பிஷ்ர் இப்னு ஹாரித் அல் அஸ்கரி கால ஹதஸனா குந்தர் கால ஹதஸனா. அந்த சம்பவத்தை ஃபுல்லாக அது என்ன நடந்துச்சு, யார் இந்த பிரச்சனைக்கு காரணம், இது எப்படி அது வெடிச்சிச்சு, இதனால் என்ன நடந்துச்சு, அந்த சம்பவத்தை மட்டும் கொஞ்சம் இல்லை நீங்கள் அதை பாருங்கள். இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் பாருங்கள், யார்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்துட்டீங்களா இந்த சம்பவத்தை, இந்த ஃபுல் சம்பவத்தை? ஹதஸனா ஷுஅபா அன் சுலைமான் கால சமயத்து அபா அல்லுஹா அன் மஸ்ரூக் அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கத ஹய்யர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாஹு அவு கான தலாக்கன். ரசூல்லா மனைவிமார்களுக்கு விருப்பத் தேர்வு கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? ஒன்று தொடர்ந்து வாழலாம் அல்லது பிரிஞ்சு செல்லலாம் அப்படின்னு என்ன செஞ்சுருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. அக்பர்னா அம்ர் இப்னு அலி கால ஹதஸனா அப்துர் ரஹ்மான் அன் சுஃபியான் இஸ்மாயில் அன் ஷுஅபி அன் மஸ்ரூக் அன் ஆயிஷா காலத் ஹய்யரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லா எங்களுக்கு ஹியார் கொடுத்திருந்தார்கள். என்ன ஹியார்? நீங்கள் உலக வாழ்வின் இன்பங்களை விரும்புகிறீர்களா அல்லது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மறுமையையும் தேர்வு செய்கிறீர்களா என்று ஹியார் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அந்த வசனம் காட்டுது. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? ஃபயக்தர்னாஹுபா, நாங்கள் ரசூல்லாவையே தேர்ந்தெடுத்து கொண்டோம். ஃபலம் யகுன் தலாக்கன், அது விவாகரத்தாக கருதப்படவில்லை, அது விவாகரத்தா இல்லை. அக்பர்னா முஹம்மது பின் மன்சூர் அன் சுஃபியான் கால ஹஃபில்னாஹு மின் அம்ரின் அன் அத்தா காலத் ஆயிஷா மா மாத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா உஹில்ல லஹு நிசா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை, ஹத்தா உஹில்ல லஹு நிசா, மனைவிமார்கள் மீது இருந்த அந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டு ஹலாலாக்கப்படுகின்ற வரை மரணிக்கவில்லை. அப்போ அந்த கட்டுப்பாடு நீங்கும் வரை ரசூல்லா மரணிக்கவில்லை. அந்த கட்டுப்பாடெலாம் நீங்கள் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. அக்பர்னா முஹம்மது பின் அப்துல்லா முபாரக் கால ஹதஸனா அபு ஹிஷாம் ஹுவல் முகீரத் பின் சலம் அல் மக்ஸூமி கால ஹதஸனா வஹீப் கால ஹதஸனா இப்னு ஜுரைத் அன் அத்தா அன் உபைத் பின் உமைர் அன் ஆயிஷா காலத் மா துவஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா அஹல்லல்லாஹு லஹு அன் யதஸவ்வஜ மின் நிசாஇ மாஷா. ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் என்ன ஒரு அனுமதியை கொடுத்துருந்தான்? பெண்களிலிருந்து எண்ணிக்கை வரம்பின்றி யாரையும் மனம் முடித்து கொள்ளலாம் அப்படின்ற அந்த இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு? அதுதான் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. பெண்களிலிருந்து நாடியவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஹலாலாக்குகின்ற வரை ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை. அப்போ ரசூலுல்லாவுக்கு இப்படி ஒரு இது என்ன இருந்துச்சு, அனுமதி, எத்தனை பேரை வேணாலும் திருமணம் முடித்து கொள்ளலாம்ட்டு. ஓகே, அடுத்து பாபுல் ஹஸ்ஸி அல நிக்கா. ஓகே, அட்டென்ஸ்